ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சும்மா ஒரு டெமோ என்ன சொல்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அதுக்கு நான் கோர்ஸ் போயிட்டுருக்கேன். அது ஒரு வீடியோவாக சும்மா சாம்பிளாக ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் தான். இது ஒரு ட்ரையல் தான். இன்னும் அதுக்கு சவுண்ட் கொடுக்கணும், அனிமேஷன் வைக்கணும், இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணணும். ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளேலாம் இது பண்ணணும். இந்த ட்ரையல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புல் மார்க்கெட் ரேலி எப்படி இருக்கும். ஒரு ஸ்டாக் லிஸ்டட் ஆனது ஒரு 20 rupees. ஓகே, இந்த லிஸ்டட் ப்ரைஸ்லேருந்து என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஸ்டாக் கீப் ஆன் மேலே போயிட்டுருக்கு. எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 ரூபாய்க்கு போயிருக்கு. அந்த 40 ரூபாயிலேருந்து மீண்டும் மார்க்கெட் மேலே ஏறி ஒரு 80 ரூபாய்க்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. பட் அந்த 80லேருந்து மார்க்கெட் என்ன ஆகுது, ஃபர்தராக ப்ரைஸ் குறையுது. அதாவது ப்ராஃபிட் புக்கிங்கோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிட்டு எவ்வளோ ஆச்சு, 80ல் 20 ரூபா கழித்து 60 ரூபாயில் நிற்கு. மறுபடியும் 80 ரூபாய்க்கு வருது. மீண்டும் அந்த ஸ்டாக் என்ன ஆகுது, மீண்டும் மேலே போகுது, மீண்டும் 100 ரூபா போகுது. அப்போ இந்த ரேலி பேர் என்னன்னு வாங்கினா, இதுதான் ஒரு புல் மார்க்கெட் ரேலி. என்ன நண்பர்களே, கிராஃபிக்ஸ் டிசைன் நல்லா இருக்குதுங்களா? எத்தனை பேர் என்ன தான் பண்ணாலும் நம்மளுடைய முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்க போகிறோம். அவங்க மற்றவங்களுடைய காலை இழுத்த விடணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க விழுவாங்க. ஒருத்தரை ஏற்றி விட்டு அழகு பார்க்கணுமே கண்டி இறக்கி விடக்கூடாது. நீங்கள் ஏற்றி விடலாம் கூட பரவாயில்ல, ஏறவன் பாட்டுக்கு ஏறிக்கிட்டு போட்டோம். உங்களால் ஏற முடியலன்னா ஏறிக்கிட்டு போகிறவங்க காலை பிடிச்சாவது ஏறி வாங்க அப்படின்றது தான் சொல்ல முடியும். நேற்று எங்களுடைய குரூப்ஸுக்கு மீட்டிங்க்கு வந்த நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு மீட்டிங் ரெடி பண்ணலாம், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாடத்தில் அடுத்த ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்காத மாதிரி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.